வணக்கம் ட்ரேடர்ஸ். நேற்று பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் ஒரு நேரோ சிபிஆர் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. அதுக்கேற்றப்பல மார்க்கெட்டுமே பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆயிருச்சு. இருந்தாலுமே நேற்று நிஃப்டி சிபிஆருக்கு மேலே தான் முடிஞ்சிருக்கு. அண்ட் ட்ரெண்டிங்கும் வந்ததுனால இன்னைக்குக்கான சிபிஆர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அசெண்டிங் வைடு சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கு. இது இன்னுமே மார்க்கெட் பையர்ஸோட கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வைடு சிபிஆராக இருக்கிறதுனால மார்க்கெட் ஒரு ரேஞ்சுக்குள்ளே, அதாவது ப்ரீவியஸ் டே ஹையான 26,104க்கும் S1 ஆன 25,801க்கும் இந்த ஒரு மிகப்பெரிய ரேஞ்சுக்குள்ளே இன்றைக்கி கன்சால்டேட் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. பட் எஸ்எம்சியில் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸில் 1 ஹவர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் மேபி மார்க்கெட் இன்றைக்கி அதை ரெஸ்பெக்ட் பண்ணி ரிவர்ஸ் ஆகும்போது நல்லதொரு செல்லிங் ப்ரெஷரே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. ரெண்டும் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ட்ரெண்டை நம்மளுக்கு சொல்லுது. ஸோ ஏதோ ஒன்று தான் இன்றைக்கி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எது நடக்குங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அண்ட் எஸ்எம்சி கான்செப்டின் படி லிக்விடிட்டி லெவல்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா 25,104, 135, 230 இதெல்லாம் மிக முக்கியமான ரிவர்சல் பாயிண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா 825 அண்ட் 800 அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா 697 இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும், ரிவர்சல் பாயிண்ட்டாக இருக்கும். என்ன போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம்.